என்னோட முடிவுக்கு இங்க மரியாதை இல்லையா? அம்மா, உங்க மேல இருக்கிற மரியாதை எனக்கு எப்பவுமே குறையாது. ஆனா இந்த குடும்பத்தோட மரியாதையும் ரொம்ப முக்கியமா. இசை வெளியில இருந்தான்னு வைங்க, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி பாஸ்கரனும் சுபத்ராவும் அவங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண அவங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? சரிம்மா, அத கூட விடுங்க. இசையோட ஜாதகத்தை பார்த்தது நீங்க. அது சரியா இருக்கா இல்லையான்னு நீங்க தானம்மா பாத்துருக்கணும். தப்பு நம்ம மேலயும் இருக்குமா? எனக்கே தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது இசை. தெரிஞ்சோ தெரியாமலையோ இசைக்கு நான் தாலி கட்டிட்டேன். அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? என் வைஃப் அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. இசை இங்கதான் இருப்பா. ஸ்ரீஜா, விஷால் இப்படி அடியோட மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாக்கா, இந்த விஷால் அத்தை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான் பாருங்க. அதானே, வந்த கொஞ்ச நாள்ல விஷால தலைகீழ மாத்திட்டாலே. இப்ப பெரிய கைகாரிதான். நான் தான் சொன்னேன்லக்கா, இவ சாதாரண ஆளே கிடையாது. அண்ணா, இது நம்ம விஷால் அண்ணா. ஆமா பல்லவி, எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. அவன் வாழ்க்கைக்காக பேசுறான், போல்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. விஷால், நீ பழைய விஷால் மாதிரி பேசலடா, புது விஷால் மாதிரி பேசுற. அந்த இசை ஜாதக விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கா. மனமேடையில உன்னை ஏமாத்திருக்கா. என்னதான் நீ ஆர்குமெண்ட் வச்சாலும் என்னால அவளை ஏத்துக்கவே முடியாது. அந்த இசை இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். நீ ஏன் வெளியில போற? தப்பு செஞ்சது இசை, நீ எதுக்காக வெளியில போகணும்? டேய் விஷால், என்னடா இதெல்லாம்? பாட்டி, இங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது. எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இசை செஞ்சது தப்பாவே இருந்தாலும் இந்த தண்டனை ரொம்ப அதிகம் பாட்டி. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இசை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது தப்பு. சோ இசை இங்க ஏன் கூட தான் இருப்பா. ஒருவேளை அவங்க இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா